அவனை இந்த கையால தான் வளர்த்திருக்கேன் மாமா. போதும், நீ உன்னுடைய நடிப்பை நிறுத்து. வேணும்னா நான் இந்த பாட்டில இன்னும் 2 முறை சுத்துறேன். ஒருவேளை அந்த பாட்டிலோட மொனை மறுபடியும் உன் பக்கமே காட்டுச்சுன்னா செரிய கொலை பண்ணது நீதான்னு ஒத்துக்கிறியா? சுவாமி, அபூர்வா சார்பா நான் ஒத்துக்கிறேன். பஜகோவிந்தம் பரமானந்தம். வேணும்னா நீங்க இப்ப இருக்கிற இடத்துல இருந்து மாறி வேற ஒரு இடத்துல கூட நிக்கலாம். சித்தி, வா. இப்ப சுத்தி விடு. இரு பக்கத்துலயே இருக்கேன், நீ இப்படி வாடி. போ. இப்ப சுத்தி விடு. ஓம் தக்சத். நீங்க தான் என் புள்ளைய ஏதோ பண்ணிருக்கீங்க. சந்தேகமே இல்ல, நீங்க தான் என் புள்ளைய ஏதோ பண்ணிருக்கீங்க அண்ணே. அப்பா, நீ கொஞ்சம் சும்மா இரு மீரா. அடுத்து 3வது முறை. இப்ப கூட உங்களுக்கு பிடிச்ச இடத்துல போய் நீங்க நிக்கலாம். மீரா, நீ இரு, அழாத, இரு. இப்ப பாப்போம், இரு. நட்சத்திரா தள்ளு. சித்தி, நீ இப்படி போ. இப்ப பாரு மீரா, இப்ப சுத்து பாப்போம். அந்த கலர் எடுங்க. இங்க கொடுங்க. அந்த கலர் நல்லா இருக்குல்ல? எஸ், yellow. வாவ். பூர்ணி, அந்த சாரியை பார்க்கலாமா? கல்யாணம் அவங்களுக்கு எனக்கா? சும்மா ரெடி. அன்னோன் நம்பர்ல இருந்து கால் வருதுன்னா பிந்துவா தான் இருக்கணும். சிவா, எங்கடா போற? அந்த பக்கம் ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் நல்லா இருக்க மாதிரி இருக்குக்கா, பாத்துட்டு வரேன். எல்லாரும் சேர்ந்தே போலாம். பூமி போய் பார்க்கட்டும், நீ போயிட்டு வாடா சிவா. சரிங்க மாமா. என்ன சிவா, உன் ஃபியான்சி பக்கத்துல தான் இருக்காளா? அதனால தான் நீ என் கால் அட்டெண்ட் பண்ண மாட்டேங்கறியா? இல்ல மாமா, எங்க எல்லாரையும் ஷாப்பிங் மாலுக்கு கூட்டிட்டு வந்திருக்காரு பிந்து. ஷாப்பிங் மாலுக்கா? அப்படின்னா கல்யாண ட்ரெஸ், ஜுவல்ஸ் எல்லாம் வாங்க போயிருக்கீங்களா? ஆமா. எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லுங்க. இதுக்கு மேல என்ன இருக்கு? பொரியோட சேர்ந்து நீ மனமேடை ஏறி கல்யாணம் பண்றதுதான் பாக்கி. ப்ளீஸ், நீ இப்படி எல்லாம் பேசாத பிந்து. நான் மனமேடையில போய் உட்கார்றதா இருந்தா அது உன் கூட மட்டும்தான் நடக்கும். நமக்கு யாராவது ஒருத்தங்க சப்போர்ட்டுக்கு இருக்காங்கன்னா, நமக்கு ஏதாவது ஒண்ணுன்னா பாத்துக்க யாராவது இருக்காங்கன்னா அது பூமி அண்ணி மட்டும்தான். பூமி அண்ணி கிட்ட நீ இந்த விஷயத்த முன்னாடியே சொல்லிருக்கணும் சிவா. சொல்லணும் தான் நான் நினைச்சேன் பிந்து. ஆனா என்ன பண்றது, நம்மளால அக்கா மாமா எங்க பிரிஞ்சிட போறாங்களோன்னு நான் பயந்துட்டேன். இன்னைக்கு எப்படியாவது நான் சொல்லிடுறேன். நம்ம காதல் ஒரு கசப்பான மெமரியா இருந்துடவே கூடாது. சரி சிவா. சரி பிந்து, நேரம் பார்த்து நானே உனக்கு கால் பண்றேன். உன் கையில இருக்கிற போனை உங்க வீட்ல யாருக்கும் தெரியாம நீ பத்திரமா வச்சுக்கோ. சரி சிவா. பாய் பிந்து. பாய் சிவா. ஹேய், இந்த ட்ரெஸ் ரொம்ப அழகா இருக்கு பூமி. நமக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சே, இதுக்கப்புறம் எனக்கு இந்த ட்ரெஸ் எல்லாம் எதுக்கு மாமா? ஒன்னு பண்ணுங்க, சாரி செலக்ட் பண்ணுங்க. கல்யாணம் ஆயிடுச்சுன்னா மாடர்ன் ட்ரெஸ் யூஸ் பண்ண கூடாதுன்னு ரூல் ஏதாவது இருக்கா என்ன? கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அம்மா, குழந்தை பிறந்துட்டாங்கன்னா ஆன்ட்டி, எல்லா ஆம்பளைங்களும் இப்படிதான் சொல்லி கூப்பிடுவாங்க. அதனால பெண்களுடைய மனநிலைமை எந்த அளவுக்கு பாதிக்கப்படும் யோசிக்கவே மாட்டாங்க. இங்க பாரு,
நீ இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் வாங்கணும். அப்படின்னா எனக்கு பிடிச்ச மாதிரி நீங்க ஷர்ட் வாங்குறீங்கன்னா நான் இந்த ட்ரெஸ்ஸை வாங்கிக்கிறேன். ஓகே டீல். நான் இதெல்லாம் வாங்கிக்கிறேன். ஆனா நீயும் நான் செலக்ட் பண்ற ட்ரெஸ்ஸை தான் வாங்கிக்கணும். சரி. நல்லா இருக்கா? வந்ததுல இருந்து ஒரே விஷயத்துக்காக தான் நீ என்கிட்ட போட்டி போட்டுக்கிட்டு இருக்க. பூமி, இதோ இந்த கலர் பாரு. இந்த கலர் ரொம்ப சூப்பரா இருக்கும் பூமி. எனக்கு இந்த கலர் சுத்தமா பிடிக்காது. ப்ளூ டிசைன் சாரி பார்க்கலாமா? அம்மா கிட்ட கேட்டு ஃபைனல் டெசிஷன் எடுக்கலாம். அம்மா நீங்க சொல்லுங்கம்மா, பூமிக்கு இந்த கலர் சாரி நல்லா இருக்குமா இல்லனா இந்த ப்ளூ கலர் நல்லா இருக்குமா? எதுக்கு நான் இவ்ளோ யோசிக்கணும்? பேசாம 2 புடவையும் வாங்கிக்கோ. ஆக்சுவலி குட் அட்வைஸ். நாம இங்க வந்தது உன் தங்கச்சி கல்யாண ஷாப்பிங்க்குடா, உன் கல்யாண ஷாப்பிங் இல்ல. அது வந்துமா எங்க கல்யாணம் அவசரத்துல நடந்துருச்சுல. ஆமாமா, எதுவுமே வழக்கப்படி நடக்கல இல்ல. ஷாப்பிங்னு சொன்னதும் அது ஏதோ எங்க கல்யாண ஷாப்பிங்ன்ற மாதிரி நினைக்க ஆரம்பிச்சிட்டோம். சரி பரவாயில்ல, உங்க ஷாப்பிங்க முடிங்க. நாளைக்கோ நாளானைக்கோ நான் ஷாப்பிங் பண்ணிக்கிறேன். சாரி, எங்க ஷாப்பிங் முடிஞ்சிருச்சு. இப்போ பூரி சிவாவோட ஷாப்பிங் ஆரம்பிக்கலாமா? ஐயோ வேண்டவே வேண்டானா. அன்னைக்கு நீ நினைச்ச கலர்ல புடவை எடுத்து முடிச்சதுக்கு அப்புறமா வேணும்னா எங்களுக்கு ஷாப்பிங் ஆரம்பிக்கலாம். இல்லனா அரைகுறை மனசோட தான் எங்க கல்யாண ஷாப்பிங்க பண்ணுவீங்க. நிஜமாவா சொல்ற? நான் நிஜமா தான் சொல்றேனா. ஓகே, அப்படின்னா நம்ம சார்பா ஒரே ஒரு சாரியை செலக்ட் பண்ணிடலாம். அப்புறமா பூரி சிவாவோட கல்யாண ஷாப்பிங். சார், ஃபர்ஸ்ட் என் ஒய்ஃப் கேட்ட மாதிரி ஒரு நல்ல ப்ளூ கலர் சாரியா ஒன்று காட்டுங்க. திஸ் இஸ் வெரி நைஸ். ரொம்ப நல்லா இருக்கு. நிஜமாவே நல்லா இருக்கா மாமா? நிஜமா நல்லா தான் இருக்கு. உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா ஒரு வாட்டி நீ போய் ட்ரையல் ரூம்ல கட்டிட்டு வா பூமி. நல்லா இருக்கா இல்லையான்னு நாங்க எல்லாருமே பார்த்துட்டு சொல்றோம். என் புள்ளையோட இந்த ஆசையும் நிறைவேத்திருமா? பரவாயில்ல அத்தை, பேக் பண்ண சொல்லிடலாம். அதெல்லாம் வேண்டாம் நீ. எங்க அண்ணன் செலக்ஷன் எப்படி இருக்குன்னு எங்களுக்கும் பார்க்க ஆசையா இருக்கு. போய் கட்டிட்டு வாங்க அண்ணி. நீ என்ன சொல்ற சிவா? ஆமாமா, கரெக்ட் கரெக்ட். எங்க எல்லாரோட ஆசையும் உன்னை இந்த புடவையில பாக்குறதுதான். எதுக்கு நீ வெயிட் பண்ற? போ போ, நீ போய் கட்டிட்டு வா போ.